தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது. எலிசபெத் திக்லு, அருள் சின்னப்பன் திக்லு ஆண்மை இலை பாற்றிக்காகவும், உபகாரசாமி ஜெயராஜ் பிரியா ஆண்மை இலை பாற்றிக்காகவும், சவரிமுத்து வேதியர் குடும்பத்திற்கு புனித செபஸ்தியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்ப கருத்துகள் நிறைவேறும்படியாகவும், எமேதே ஹெலன் எமேதே லோரான் குடும்பத்திற்கு புனித செபஸ்தியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், உடல் உள்ள சுகம் பெறும்படியாகவும், குடும்ப கருத்துகள் நிறைவேறும்படியாகவும், எமேதே யுபோ எமேதே மேரி மற்றும் இவர்கள் பிள்ளைகளையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகவும், உடல் உள்ள சுகம் தரும்படியாகவும், குடும்ப கருத்துகள் நிறைவேறும்படியாகவும் நன்றியாகவும், எமேதே எர்வி எமேதே அண்ணா மற்றும் இவருடைய பிள்ளைகளை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகவும், உடல் உள்ள சுகம் தரும்படியாகவும், குடும்ப கருத்துகள் நிறைவேறும்படியாகவும், அலெக்ஸ் லேயாமரி மற்றும் இவர்கள் பிள்ளைகளை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகவும், குடும்ப கருத்துகள் நிறைவேறும்படியாகவும், செபஸ்தியாருக்கு நன்றியாகவும், செமீஷ் ஒலிவியே, செமீஷ் எலன், செமீஷ் ஞானமணி ஆண்மை இலை பாற்றிக்காகவும், செமீஷ் எதுவார், செமீஷ் ஃபாத்திமா, மோங்கர்மெல் ஜோனாஸ் ஆண்மை இலை பாற்றிக்காகவும், செமீஷ் ரவியே, செமீஷ் வேளாங்கண்ணி, செமீஷ் அந்தோணியம்மாள் ஆண்மை இலை பாற்றிக்காகவும், துய்மா திவ்யநாதன், துய்மா ஜெயமரி, துய்மா பெரியநாயகசாமி ஆண்மை இலை பாற்றிக்காகவும், சினியமோர் ஜோக்கிம், சினியமோர் அனிதா பிள்ளை மற்றும் இவர்கள் பிள்ளைகள் உடல் உள்ள சுகம் பெறும்படியாகவும், புனித செபஸ்தியாருக்கு நன்றியாகவும், குடும்ப கருத்துகள் நிறைவேறும்படியாகவும், செமீஷ் ரொசாம் செல்வன் மற்றும் இவர்கள் பிள்ளைகளுக்கு உடல் உள்ள சுகம் பெறும்படியாகவும், புனித செபஸ்தியாருக்கு நன்றியாகவும், குடும்ப கருத்துகள் நிறைவேறும்படியாகவும், சினியமுர் ரொபோ கிறிஸ்டினா மற்றும் இவர்கள் பிள்ளைகளை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகவும், உடல் உள்ள சுகம் தரும்படியாகவும், இவர்கள் கருத்துகள் நிறைவேறும்படியாகவும் வேண்டிக் கொள்வோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். மோங்க்லேர் பஸ்கால் அலீன் மற்றும் இவர்கள் பிள்ளைகளை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகவும், உடல் உள்ள சுகம் பெறும்படியாகவும், குடும்ப கருத்துகள் நிறைவேறும்படியாகவும், புனித செபஸ்தியாருக்கு நன்றியாகவும், மீராந்து யுபேர் லெயோலா மற்றும் இவர்கள் பிள்ளைகளை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகவும், உடல் உள்ள சுகம் தரும்படியாகவும், குடும்ப கருத்துகள் நிறைவேறும்படியாகவும், புனித செபஸ்தியாருக்கு நன்றியாகவும், அபேல் ஞானப்பிரகாசம் அபேல் சவரி அம்மாள் ஆண்மை இலை பாற்றிக்காகவும், போல் செபஸ்தி அம்மாள் சோஃபியா ஆண்மை இலை பாற்றிக்காகவும், பொனிபாஸ் வனத்தையன், பொனிபாஸ் நட்சத்திரம், பொனிபாஸ் பெனாபீஸ் ஆண்மை இலை பாற்றிக்காகவும், ஜான் ஜோசப் ஆண்மை இலை பாற்றிக்காகவும், தீசோல் ஜான்சன், தீசோல் பெரியநாயகத்தம்மாள், தீசோல் அந்தோணி அம்மாள் ஆண்மை இலை பாற்றிக்காகவும், கமலியா துப்பியர் உடல் உள்ள சுகம் பெறும்படியாகவும், கண் பார்வை நன்கு பெறவும், உடல் சுகம் தரும்படியாகவும், புனித செபஸ்தியாருக்கு நன்றியாகவும், அன்புமரி மரியத், இருதயமரி மரியத் ஆண்மை இலை பாற்றிக்காகவும், தாமஸ் அன்பரிசி ஜெயா குடும்பத்திற்கு புனித செபஸ்தியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்ப கருத்துகள் நிறைவேறும்படியாகவும், ஆரோக்கியமரி பாஸ்கரன் குடும்பத்திற்கு புனித செபஸ்தியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்ப கருத்துகள் நிறைவேறும்படியாகவும், உடல் உள்ள சுகம் பெறும்படியாகவும், அல்போன்ஸ் ராஜகுமார் குடும்பத்திற்கு புனித செபஸ்தியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்ப கருத்துகள் நிறைவேறும்படியாகவும்,
மோனோ லூர்துசாமி ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. அந்தோனிராஜ் சாந்தின் ரெசில்லாவுக்கு ஆண் குழந்தை பிறந்ததற்கு புனித செபஸ்தியார் வழியாக இறைவனுக்கு நன்றியாகவும் இக்குழந்தையை இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து உடல் உள்ள சுகம் தரும்படியாகவும் இவர்களின் குடும்ப கருத்துகள் நிறைவேறும்படியாகவும். லோர்டு மேரி கண் பார்வை ஆபரேஷன் நன்றாக முடிந்ததற்கு இறைவனுக்கு நன்றியாகவும் புனித செபஸ்தியார் வழியாக இவர்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துகள் நிறைவேறும்படியாகவும் வேண்டிக் கொள்வோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிலா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கரம் தானே என்னை கரை சேர்க்கும். பெரும் புயலோ எழுமலையோ நீதம் வருமோ ஒளி இருக்க. பெரும் புயலோ எழுமலையோ நீதம் வருமோ ஒளி இருக்க. நாளுமே எம்மை காத்திடும் உங்கள் அருட்கரம் தேடி உன்னாலய பீடம் அலையலையாக வருகின்றோம்.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, புனித செபஸ்தியார் விழாவை கொண்டாடுவதற்கு நம்மையே தயாரிப்படும் விதமாக இன்றைய நாளிலே நாம் அவருக்கு நவநாள் எடுத்து கொடியேற்றி இந்த விழாவை துவங்க இருக்கின்றோம். இந்த பலியிலே பங்கேற்கின்ற ஒவ்வொருவரையும் இறைவன் ஆஸ்வதிக்கின்றார். புனித செபஸ்தியாருடைய அருளும் ஆசீரும் துணையும் ஜெபமும் மன்றாட்டும் நம் குடும்பத்தோடு நம்மோடும் என்றும் இருக்கின்றது. அவருடைய புதுமைகள் நமது வாழ்விலும் நடப்பதற்காக நாம் அனைவரும் ஆர்வமோடும் ஆசையோடும் இங்கே கூடியிருக்கின்றோம். நிச்சயமாக இறைவன் நம்மையும் நம் குடும்பங்களையும் ஆஸ்வதிப்பார் என்ற நம்பிக்கையோடு நாம் இந்த பலியிலே பங்கேற்போம். தூய மறை நிகழ்வுகளை தகுந்த முறையில் ஒப்புக்கொடுக்க தடையாக இருக்கும் குற்றம் பாவங்களை நினைத்து ஆண்டவரிடத்தில் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த
இருப்பவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீர். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மன துணிவை எங்களுக்கு அருளவுமை வேண்டுகின்றோம். உம்முடைய மறைசாட்சியான புனித செபஸ்தியாரின் சிறந்த எடுத்துக்காட்டால் நாங்கள் தூண்டு பெற்றுள்ளோம். இவ்வாறு மனிதருக்கு கீழ்ப்படிவதை விட உமக்கே கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளும் மனத்துணிவை பெற எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். யாருக்கும் நீங்கள் அஞ்சி நடுங்கவோ மனம் கலங்கவோ வேண்டாம். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். இயல் 3 இறை சொற்றொடர்கள் 14 முதல் 17 முடிய. அன்புக்குரியவர்களே, நீதியின் பொருட்டு துன்புற வேண்டி இருப்பினும் நீங்கள் பேறு பெற்றவர்களே. யாருக்கும் நீங்கள் அஞ்சி நடுங்கவோ மனம் கலங்கவோ வேண்டாம். உங்கள் உள்ளத்தில் கிறிஸ்துவை ஆண்டவராக கொண்டு அவரை தூயவரென போற்றுங்கள். நீங்கள் எதிர்நோக்கி இருப்பதை குறித்து யாராவது விளக்கம் கேட்டால் விடையளிக்க நீங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். ஆனால் பணிவோடும் மரியாதையோடும் விடையளியுங்கள். உங்கள் மனச்சான்றும் குற்றமற்றதாயிருக்கட்டும். அப்பொழுது உங்கள் கிறிஸ்துவ நன்னடத்தையை பழிக்கிறவர்கள் உங்களை இழிவாக பேசியதை குறித்து வெட்கப்படுவார்கள். ஏனெனில் தீமை செய்து துன்புறுவதை விட கடவுளுக்கு திருவுளமானால் நன்மை செய்து துன்புறுவதே மேல். ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, உம்மை துதித்திடுவேன். ஆண்டவரே, உம்மை துதித்திடுவேனும் அரும் செயல் கண்டு களித்திடுவேன். ஆண்டவரே, உம்மை துதித்திடுவேனும் அரும் செயல் கண்டு களித்திடுவேன்.
அளித்த பேரருளை மனத்தாமரை வைத்தே போற்றிடுவேன். ஆண்டவரே உம்மை துதித்திடுவேனும் அரும் செயல் கண்டு களித்திடுவேன். ஆண்டவரே உம்மை துதித்திடுவேனும் அரும் செயல் கண்டு களித்திடுவேன். ஆண்டவா என்றும் ஆளுகின்றீர் நீர் மாண்புடன் உலகை பேணுகின்றீர். ஆண்டவா என்றும் ஆளுகின்றீர் நீர் மாண்புடன் உலகை பேணுகின்றீர். வறுமையில் துயரும் போக்கிடுவீர் என் சிறுமையில் தஞ்சம் ஆகிடுவீர். ஆண்டவரே உம்மை துதித்திடுவேனும் அரும் செயல் கண்டு களித்திடுவீர். ஆண்டவரே உம்மை துதித்திடுவேனும் அரும் செயல் கண்டு களித்திடுவீர். ஆண்டவரே உம்மை துதித்திடுவேனும் அரும் செயல் கண்டு களித்திடுவீர். Alleluia, 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 Alleluia. சோதனையை மன உறுதியுடன் தாங்குவோர் பேறு பெற்றோர். ஏனெனில் அவர்களது தகுதி மெய்ப்பிக்கப்படும் போது தம்மீது அன்பு கொள்வோருக்கு கடவுள் வாக்களித்த வாழ்வாகிய வெற்றி வாகையினை அவர்கள் பெறுவார்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் திருத்தூதர்களிடம் கூறியது, ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொல்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள். காசுக்கு 2 சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா? எனினும் அவற்றுள் ஒன்று கூட உங்கள் தந்தையின் விருப்பமின்றி தரையில் விழாது. உங்கள் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்றது. சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள். எனவே அஞ்சாதிருங்கள். மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையின் முன்னிலையில் நானும் ஏற்றுக்கொள்வேன். மக்கள் முன்னிலையில் என்னை மறுதலிப்பவர் எவரையும் விண்ணுலகில் இருக்கிற என் தந்தையின் முன்னிலையில் நானும் மறுதலிப்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கே
இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இங்கே நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் புனித செபஸ்தியார் எனக்கு ஏதாவது செய்ய வேண்டும், எனது வாழ்வில் மாற்றத்தை காண வேண்டும், என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், என் வாழ்விலே புதுமைகள் நடக்க வேண்டும் என்பதற்காக கூடியிருக்கின்றோம். அந்த நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் வந்திருக்கின்ற எல்லோரையும் புனித செபஸ்தியார் கண்ணோக்கின்றார். அவர் நிச்சயமாக நம்முடைய வேண்டுதல்களையும் மன்றாட்டுகளையும் ஆண்டவர் இயேசுனுடைய பாதத்தில் சமர்ப்பித்து அதை நமக்கு நிறைவாக கொடுப்பார். ஒரு முறை இப்படி தான் நான் ஒரு பங்கு தந்தையை சந்திப்பதற்காக அவருடைய இல்லத்திற்கு சென்றிருந்தேன். அங்கே சென்றிருந்த பொழுது பங்கு தந்தையினுடைய உணவு அறையிலே பல்வேறு விதமான ஸ்நாக்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸ்வீட் இருந்துச்சு, காரம் இதெல்லாம் இருந்துச்சு. ஒரு ஸ்வீட்டு எல்லாம் நல்லா அழகாக கடையிலேருந்து வாங்கி அருமையாக வச்சுருந்தார். சரின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு இந்த காஃபி கலக்கி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது ஃபாதர் கேஷுவலாக சொன்னார், ஃபாதர் இங்கே பாருங்கள், இங்கே ஸ்வீட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்வீட் பாக்ஸை நீங்களாம் திறந்து வச்சா கூட ஒரு ஈயும் வராது, ஒரு எறும்பும் வராது அப்படின்னார். நான் உடனே, ஃபாதர் அவ்வளோ ஸ்பெஷலாக ஃபாதர், இந்த ஸ்வீட்டில் திறந்து வச்சா கூட ஈயும் வராது எறும்பு வராதா அப்படின்னா. ஆமாம் ஃபாதர், நீங்கள் திறந்து வச்சிங்கன்னா ஈயும் வராது எறும்பு வராதுன்னார். பரவாயில்ல, ஸ்பெஷலான ஸ்வீட் ஆட்டக்குது என்ன. ஆமாம், ஏன்னா அவன் செய்யும் போது எறும்பு மருந்து போட்டு தான் செய்வான் அப்படின்னு அப்படின்னு சொன்னார். அடுத்தது சாப்பிட்லாமா வேணான்னு நான் யோசித்து பார்த்துட்டு இருந்தேன். எறும்பு மருந்து போட்டு செஞ்ச ஸ்வீட்டை சாப்பிட்லாமா வேணாமா அப்படின்னு சொல்லி எனக்குள்ளே யோசனை. சரின்னு சாப்பிடாமலே திரும்பி வந்துட்டேன். ஒரு வேளை போட்டிருந்தேன், என்ன பண்ணுறது. பிரியமானவர்களே, நமது வாழ்விலும் கூட ஆண்டவர் கடவுள் நமக்கு எல்லா விதமான அருளையும் ஆசீர்வாதத்தையும் நாம் திருமுழுக்கு பெறுகின்ற பொழுதே கொடுத்து விடுகின்றார். எல்லா பாதுகாப்பும் இருக்கின்றது, எல்லா விதமான நிறை அருளையும் கடவுள் நம்ம கொடுத்து விடுகின்றார். ஆனால் வளர்கின்ற நேரத்தில் அவருடைய அருளும் அவருடைய ஆசீர்வாதம் நம்ம விட்டு போவதே கிடையாது, அது விலகி நம்ம விட்டு போவது கிடையாது. ஆனால் மாறாக நாம் அந்த அருளையும் ஆசீர்வாதத்தையும் உணர்வதிலே கொஞ்சம் கொஞ்சமாக மந்தத்தன்மை ஏற்பட்டு விடுகின்றது. அந்த வாழ்விலே நாம் ஒரு அச்சத்தோடும் பயத்தோடும் நாம் வாழக்கூடிய ஒரு வாழ்வை நடத்துகின்றோம். அதனால தான் நமது வாழ்வில் ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகள் வரும்போது சந்திக்கும் பொழுது நமக்கு அது மிகப்பெரிய துன்பமாக, அது மிகப்பெரிய கஷ்டமாக நமக்கு தோன்றுகின்றது. ஆனால் இன்றைய நாள் நாம் கொண்டாடுகின்ற புனித செபஸ்தியான் அவர்களுடைய ஆலயத்தை நீங்கள் நிறைய இடங்களில் எங்கு பார்த்தாலும் அந்த ஆலயமானது ரோட் ஓரங்களில், வழி ஓரங்களில் இருக்கும், அல்லது புதிதாக கட்டப்படுகின்ற கட்டடங்களினுடைய வெளிப்புறம் இருக்கும், அல்லது பாதையினுடைய எல்லையிலே இருக்கும், பாதையினுடைய முடிவிலே இருக்கக்கூடியதாக அவருடைய ஆலயம் இருக்கும். ஏனென்றால் செபஸ்தியாருடைய கெபி பொதுவாக அந்த ஊரினுடைய எல்லையில் அல்லது ரோட்டினுடைய ஓரமாக தான் வைப்பார்கள். அந்தோனியாருடைய கெபி பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கும், செபஸ்தியாருடைய கெபியெல்லாம் வெளியில் இருக்கும். நானும் ஒவ்வொரு முறையும் பார்ப்பது எதனால் அப்படின்னு சொல்லி. இந்த ரெண்டு பேருமே மிகப்பெரிய புனிதர்கள். இந்த ரெண்டு பேருமே ஆண்டவருடைய அருளை நிறைவாக பெற்றவர்கள், வாழுகின்ற பொழுதே புதுமைகள் பல செய்தவர்கள். ரெண்டு பேருக்குமே கடவுளுடைய அருள் அவ்வளவோ இருக்கின்றது. அந்த இரண்டு பேருடைய திருவிழானாவே அங்கு மக்கள் கூட்டம் அலைமோதும், நிறைய மக்கள். நீங்களாம் வந்திருக்கிற மாதிரி தான் ஒவ்வொரு இடங்களிலுமே அவ்வளவு கூட்டம் அங்கே வருகின்றது. இந்த செபஸ்தியார் அவர்கள் பிரான்ஸ் நாட்டிலே மிலனிலே பிறந்த மிகப்பெரிய ஒரு போர் வீரர், படை வீரர். தைரியமும் உடல் வலிமையும் மிக்க மிகப்பெரிய ஒரு வீரராக இருந்தார். அப்படி தைரியமும் உடல் வலியும் மிக்க வீரராக இருந்தவர் தான் ஒரு கிறிஸ்தவன் என்பதையே வெளியில் மக்களுக்கு தெரியாத அளவுக்கு பார்த்து கொண்டார். இவ்வளவு வலிமை மிக்கவர் ஏன் தான் கிறிஸ்தவன் என்பதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் இருந்தார் என்றால், எவ்வாறானது ஒரு அம்பை நாம் செலுத்துகின்ற பொழுது வில்லிலிருந்து அம்பானது சற்று பின்புறம் வந்தால்தான் அது வீரியத்தோடு வெளியில் சென்று அது தாக்கக்கூடியதாக இருக்கும்.
புலி பதுங்குகிறது என்றால் அது பாய்வதற்கான ஒரு நிகழ்வு என்பதை நாம் உணர்வோம். அதே போன்று தான் செபஸ்தியார் அவர்கள் தன்னுடைய வாழ்விலே தான் கிறிஸ்தவன் என்பதை, இயேசு கிறிஸ்துவினுடைய நம்பிக்கையில் வாழக்கூடியவர் என்பதை வெளி உலகத்திற்கு காட்டாமல், அந்த அரசனுக்கு தெரியாமல் அவர் ஒரு படை வீரராக, போர் வீரனாக, தளபதியாக அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். எதற்காக என்றால், அவர் வாழ்ந்த காலத்திலே ஆண்டவருடைய பெயரை, இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் எல்லாரையும் கொண்டு போய் சிறையில் அடைத்த ஒரு சூழல் உருவானது. அப்படி சிறையில் இருந்த மனிதர்களை இவர் ஒவ்வொரு முறையும் சந்தித்து அவர்களுக்கு தைரியத்தையும் மன வலிமையும் ஆற்றலையும் தரக்கூடியவராக இருந்தார். அப்படிதான் அந்த சிறையிலே மார்க் மற்றும் மார்ஷல் 2 பேர் அந்த சிறையிலே இருக்கின்றார்கள். 2 பேருமே கிறிஸ்தவர்கள். இந்த மார்க், மார்ஷல் 2 பேருமே கிறிஸ்தவர்களாக, இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக, அவரை பற்றி உலகத்திற்கு பறைசாற்ற வேண்டும் என்று நம்பிக்கையோடு இருந்த மிகப்பெரிய இளைஞர்கள். அவர்களை இந்த அரசன் பிடித்து சிறையிலே போட்டு விடுகின்றான். அவர்கள் சிறையிலே அங்கே இருக்கின்றார்கள், வேதனையை அனுபவிக்கிறார்கள். இவர்களை மட்டும் கொடுமைப்படுத்திய அரசன் அவருடைய பெற்றோர்களை மிக ஆழமாக கொடுமைப்படுத்துகின்றார். இதை பார்த்த அந்த 2 இளைஞர்களுமே, ஏன் நம்மளால் நம்முடைய பெற்றோர்கள் துன்புற வேண்டும், அவர்கள் ஏன் அந்த வேதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்று நினைத்து அந்த சிறையிலிருந்து இயேசு கிறிஸ்துவின் மீது கொண்டிருந்த நம்பிக்கையை துறப்பதற்கான ஒரு முடிவை எடுக்கிறார்கள். நான் இயேசுவை மறுதலிக்க நான் முயற்சி செய்கிறேன் என்ற ஒரு முடிவுக்கு வருகின்றார்கள். அப்பொழுதுதான் செபஸ்தியார் அவர்கள் அந்த இருவரையும் சந்திக்கின்றார். அந்த இருவரையும் சிறையிலே சந்தித்து அவர்களுக்கு ஊக்கத்தை அளிக்கின்றார், இறைவார்த்தை சொல்லுகின்றார். ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம் என்ற வார்த்தை சொல்லுகின்றார். இதை கேட்ட அந்த இருவருமே, ஆம், நான் ஆண்டவருக்காக தன் உயிரையும் கொடுப்பேன் என்று துணிவோடு அங்கே பணி செய்யக்கூடியவர்களாக, துணிவோடு அந்த சிறையில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இப்படியாக நிறைய இளைஞர்களை இவர் ஆண்டவர் இயேசுவுக்காக உயிரை கொடுக்கின்ற அளவுக்கு அவர்களுக்கு ஊக்கத்தை கொடுத்து, விசுவாசத்தை போதித்து, நம்பிக்கையை போதித்து, தானும் அந்த நம்பிக்கையிலே வளர்ந்தவராகத்தான் செபஸ்தியார் அவர்கள் வளர்ந்தார். ஒரு முறை அந்த சிறையினுடைய தளபதியாக இருந்து அங்கே அந்த சிறை காவலர்கள் எல்லோருக்கும் வழிநடத்தக்கூடியவராக இருந்த அந்த நாட்டினுடைய சிறை படையினுடைய தலைவராக இருந்த அந்த தளபதியினுடைய மனைவி அவர்களுக்கு ஒரு பிரச்சனை வருகின்றது. அந்த தலைவியின் பெயரானது ஜோயி. அவர் திடீர்னு ஒரு நாள் என்னன்னு சொன்னால், அவரால் பேச முடியாமல் அவருடைய வாயானது கட்டுடுகின்றது. அவர் பேச முடியல. ஆனால் இந்த செயலை நாம் செபஸ்தியாரிடம் சொன்னால் அவர் இயேசுவிடம் பரிந்து பேசி நிச்சயமாக நமக்கு விடுதலை தருவார் என்ற நம்பிக்கையோடு இருந்த நிக்கோலஸ் என்ற அந்த படை வீரனுடைய, அந்த சிறை தளபதியினுடைய எண்ணம் தோன்றியது. எனவே அவர் செபஸ்தியாரிடம் சென்று, என்னுடைய மனைவிக்கு எப்படியாவது நீங்கள் பேச்சு வர வைக்க ஆண்டவரிடம் மன்றாட வேண்டும், ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். செபஸ்தியாரும் முதலாவது மறுக்கின்றார். பிறகு இவருடைய ஆர்வத்தை கண்டு, அந்த மனைவி ஜோயினுடைய ஆர்வத்தையும் கண்டு அவர் ஆண்டவரிடம் மன்றாடுகின்றார், இயேசுவிடம் ஜெபிக்கின்றார். உருக்கத்தோடு ஜெபித்த செபஸ்தியார் அவருடைய உதட்டிலே சிலுவை அடையாளம் வரைகின்றார். வரைந்த மாத்திரத்தில் அவருடைய வாயானது திறக்கப்படுகின்றது. அவர் இயேசுவே போற்று என்று கற்றுகின்ற அளவுக்கு அவருடைய வாயானது திறந்து பேச ஆரம்பித்து விடுகின்றார். வாழுகின்ற பொழுதே பல புதுமைகளை செய்தவர் தான் நம்முடைய செபஸ்தியார். இப்படியாக மக்களுக்கு பல புதுமைகள் செய்து அந்த சிறையில் இருந்தவர்களுக்கு பல உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கற்றுக் கொடுத்து, அந்த பல மனிதர்களை இயேசுவுக்குள் வரவழைத்து அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுத்து அவர்களை கிறிஸ்துவர்களாக மாற்றினார். நாம் பார்க்கின்றோம், செபஸ்தியாருடைய விழாக்களிலும் திருவிழாக்களிலும் பல இடங்களிலே
மற்ற யாருக்கு திருவிழா நடந்தாலும் சரி, செபஸ்தியார் தேர்னு ஒரு தேரை வச்சு முன்னாடி அவர்கள் அழைத்து செல்வதை நாம் பார்ப்போம். அதுவும் கிறிஸ்துவ நம்பிக்கை கொண்டவர்கள் அல்ல, பிற சமயத்தினர் நிறைய மக்கள் இந்த செபஸ்தியாருக்கு தேர் எடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஏனென்றால் அவர் செய்த முதல் புதுமை, ஆண்டவருடைய மன்றாட்டு அவர் ஜெபித்ததே கிறிஸ்தவர் அல்லாத மற்றவருக்கு தான் செய்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிந்துரையை கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளக்கூட இல்லாத மற்ற சமயத்தினருக்கு தான் அவர் செய்தார். எனவே நம் ஆண்டவர் நமக்கு மட்டும் கடவுள் அல்ல, நமக்கு மட்டும் புதுமை செய்பவர் அல்ல, அனைத்து மதத்தினருக்கும் அனைவருக்கும் புதுமைகள் செய்யக்கூடியவராக இருப்பார். எல்லோருக்குமே அவர் கடவுளாக இருக்கின்றார் என்பதை உணர்ந்தவராகத்தான் செபஸ்தியார். எல்லா மக்கள் யார் அவரிடம் வந்து மன்றாடினாலும் பரிந்து பேசக்கூடியவராக இருப்பார். அதனால்தான் எல்லா சமயத்து மக்களும் ஒன்றிணைந்து கொண்டாடக்கூடிய ஒரு விழாவாக செபஸ்தியாருடைய திருவிழாவானது இருக்கின்றது. நம்முடைய வாழ்விலும் செபஸ்தியார் புதுமைகள் செய்ய காத்து கொண்டிருக்கின்றார். நமக்கும் புதுமைகள் செய்வார். அவரிடம் மன்றாடுகின்ற பொழுது எல்லாவற்றையும் கொடுப்பார். அந்த நம்பிக்கையிலே நிறைய மக்களை ஆண்டவருக்காக உயிரை கொடுக்கின்ற அளவுக்கு ஊக்கத்தை அளித்த செபஸ்தியார் தானும் தன்னுடைய உயிரை கடவுளுக்காக கொடுக்க வேண்டும் என்று சிறையில் இருந்தவர்களுக்கு எல்லாம் திருமுழுக்கு கொடுத்து 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 சிறையிலிருந்து எல்லோருமே கிறிஸ்தவர்களாக மாறிய நிலையை அரசன் காணுகின்றான். இதை பார்த்தவுடன் அவன் இதற்கெல்லாம் யார் மூல காரணம்? செபஸ்தியார் என்று அவன் முடிவு செய்து அவரை ஆலயத்தில் இருந்து வெளியே, தங்களுடைய நாட்டிலிருந்து வெளியே கொண்டு போய் அங்கே அவரை மரத்தில் கட்டி அவரை கொல்ல வேண்டும் என்று உத்தரவிடுகின்றான். அதனால்தான் செபஸ்தியார் ஊருக்கு வெளியே இருக்கின்ற பல கெபிகளிலே நமக்கெல்லாம் பாதுகாப்பு தரக்கூடியவராக இருக்கின்றார். அப்படி தன்னுடைய உயிரை அங்கே கொல்ல வேண்டும் என்று அவன் கட்டளையிட்டு அவருடைய உடலிலே அம்புகள் துளைத்து அவர் இறக்க வேண்டும் என்று கட்டளையிடுகின்றான். ஆனால் கடவுளுடைய திட்டமோ வேற மாதிரி இருந்தது. அங்கே அவருடைய உடலிலே பல அம்புகள் எய்யப்பட்டு அவர் இறந்து விட்டார் என்ற முடிவு செய்து அவர்கள் வெளியே வந்து விடுகிறார்கள். ஆனால் அங்கே செபஸ்தியான் இறக்கவில்லை. செபஸ்தியானால் திருமுழுக்கு பெற்ற ஒரு பெண்மணி அவர் உயிரோடு இருப்பதை காணுகின்றார். அவரை அழைத்து தன்னுடைய வீட்டில் வைத்து அவருக்கு சிகிச்சைகள் செய்து அவரை குணமாக்குகின்றார். பிறகு மீண்டுமாக தன்னுடைய பணியை இவ்வளவு துன்பங்கள் அடைந்த பிறகும் நேரடியாக நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர் என்ற நம்பிக்கையோடு அரசனை சந்தித்து நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன், நீங்களும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற துணிவோடு அங்கே சென்று அங்கே ஆண்டவர் இயேசுவை பறைசாற்றுகின்றார். இவன் மீண்டும் இப்படியாக விட்டுவிட்டால் இங்கிருக்கின்ற எல்லா மக்களையும் கிறிஸ்துவனாக மாற்றி விடுவான் என்று அரசன் தன்னுடைய கையாலேயே அவரை அடித்து கொன்று ஆற்றில் தூக்கி வீசுகின்றார். அப்படியாக தன்னுடைய உயிரை கடவுளுக்காக இயேசுவுக்காக கொடுத்த மாபெரும் புனிதராக நம்முடைய செபஸ்தியார் அவர்கள் இருக்கின்றார். அவர் பட்ட துன்பம், நம்முடைய வேதனையும் துன்பம் என்ன என்பதை அவரால் புரிந்து கொள்ள முடியும். எனவே தான் இவரிடம் ஜெபிக்கின்ற, வேதனையோடும் கவலையோடும் வந்து மன்றாடுகின்ற எல்லா மக்களுக்குமே ஆண்டோடும் பரிந்து பேசி அதை நிறைவாக கொடுக்கக்கூடியவராக நம் புனித செபஸ்தியார் அவர்கள் இருக்கின்றார். அன்பு இறை மக்களே, நாமும் இங்கே கூடியிருக்கின்றோம். அவரிடம் ஜெபிப்பதற்காக, அவருடைய பரிந்துரை ஜெபத்திற்காக கூடியிருக்கின்றோம். நிச்சயமாக செபஸ்தியார் நம்முடைய பரிந்துரை ஜெபங்களையும் நம்முடைய வேண்டுதல்களையும் மன்றாட்டுகளையும் ஆண்டவர் இயேசுவின் பாதத்தில் சமர்ப்பித்து அதை நிறைவாக கொடுப்பார். நமக்கு துணையாக இருக்கின்றார், நமக்கு பாதுகாப்பாக இருக்கின்றார், நம்மை வழிநடத்துகின்றார் என்ற நம்பிக்கையோடு அவரிடம் மன்றாடுவோம். மன்றாட்டுக்களை ஆண்டவரிடம் அவர் எடுத்து சென்று நமக்கு நிறைவாக கொடுப்பார். செபஸ்தியார் விழாவிலே நம்பிக்கை நிறைந்தவர்களாக, விசுவாசம் மிக்கவர்களாக, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களாக இறைவனை பறைசாற்றுவோம். அனைத்து ஆசிரியம் நாம் நிறைவாக பெற்றுக்கொள்வோம். காணிக்கை பாடல். இறைவா உந்தன்
கனிவோடு பணிந்து இறைவா உந்தன் பாதம் வருகின்றேன். என்னையே உனக்காக தருகின்றேன். பசி உள்ளோர்க்கு உணவாக நான் இருப்பேன். உடை இல்லாத எளியோர்க்கு உடை அளிப்பேன். பசி உள்ளோர்க்கு உணவாக நான் இருப்பேன். உடை இல்லாத எளியோர்க்கு உடை அளிப்பேன். விழுந்தவரை தூக்கிடுவேன். இங்கு நலிந்தவரின் துணையிருப்பேன். இதுவே நான் தரும் காணிக்கையே. இறைவா உந்தன் பாதம் வருகின்றேன். என்னையே உனக்காக தருகின்றேன். இருப்பவர் கொடுப்பதில் இன்பம் என்ன? கையில் இருப்பதை கொடுப்பது இன்பம் என்றாய். இருப்பவர் கொடுப்பதில் இன்பம் என்ன? கையில் இருப்பதை கொடுப்பது இன்பம் என்றாய். பலியை அல்ல இரக்கத்தையே என்னில் விரும்புகின்ற இறைமகனே. உன்னைப் போல் நானும் உருவாகிட இறைவா உந்தன் பாதம் வருகின்றேன். என்னையே உனக்காக தருகின்றேன். ஆன்மீக சகோதர சகோதரிகளே, உங்களிடம் திருப்பலி எல்லாரும் தந்தையாக நான் கேட்டதாமற் ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலின்றி வழியை ஏற்றுக்கொள்வாராக. கனிமிக்க இறைவா, இக்காணிக்கைகள் மீது உமது ஆசியை பொழிந்தருளும். புனித செபஸ்தியார் ரத்தம் சிந்தி அடையாளிக்கு அறிக்கையின் நம்பிக்கையில் எங்களையும் உறுதிப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள இல்லாமல் இறைவா, என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தும் மெய்யாகவே தகுதி நீதியுமாகும் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறைசாட்சியான புனித செபஸ்தியார் உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரக்கம் சிந்தி ரத்தம் சிந்தி மாண்மைக்கும் அரும்பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோகச் செய்து
வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாய் திகழச் செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் மண்ணுலகில் இடையராத உமது மாட்சிமை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் போற்று. ஆகவே உம்முடைய ஆவி பொழுந்தை காணிகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு மாறுவனவாகும். அவர் பாடுபட உளம்கனி தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்து அறிந்த பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தை மீட்பளி கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமன்று ஊழியும்படி தகுந்தவளை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூயாவையார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பிரான்சிஸ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உம் திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் வாழ்ந்த புனிதர் அனைவருடன் சிறப்பாக இன்று நாங்கள் விழா எடுத்து கொண்டாடுகின்ற புனித செபஸ்தியார் அவர்களுடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக,
உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்ணுடன் அருளும் என்று ஆடுகிறோம். முதைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராய் இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அழைக்கின்ற திருத்துதற்கும் பொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டோடைய அமைதியும் சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தன் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கவையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கவையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறி விருந்து கழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்து வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் பெறும். அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது வழங்கப்படும் திருவிருந்தில் தகுதியுள்ள கத்தோலிக்க கிறிஸ்துவர்கள் மட்டும் பங்கு பெற வேண்டுமென்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பிற மதத்தை சார்ந்தவர்கள், பிற சபைகளை சார்ந்தவர்கள் இத்திருவிருந்தில் பங்கு பெற வேண்டாம் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தாய், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும், என் நாவில் ஆனந்த ராகம். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம். உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தாய், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும், என் நாவில் ஆனந்த ராகம். பாடுங்க.
எழில் கொண்ட மன்னாவுன் மணக்கோலம் காண விலகோடு உனை தேடினே. விழி இரண்டும் ஏங்க நேரங்கள் நீள நான் இங்கு உளவாடினே. எழில் கொண்ட மன்னாவுன் மணக்கோலம் காண விலகோடு உனை தேடினே. விழி இரண்டும் ஏங்க நேரங்கள் நீள நான் இங்கு உளவாடினே. வாராயோ நெஞ்சம் தாராயோ தஞ்சம் வாராயோ நெஞ்சம் தாராயோ தஞ்சம் உனக்காக நான் வாழ்கிறேன். பொன்னன்பில் ஒன்றாகிறேன். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம். உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தாய் என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நானும் என் நாவில் ஆனந்த ராகம். கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அர்ச்சியும். கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போர்ப்பியும். திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும். ஆரிய காயங்களுள் என்னை வைத்திடும். பிரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும். பொருது சத்ருவிடம் நின்று காத்திடும். மரண வேளையினில் என்னை கூப்பிடும். பரகதியில் நீதாம் உம்மை வாழ்த்தவே வருக என் அன்போடு என்னை ஏவிடும். ஆமென்.
புனித செபஸ்தியார் நவநாள் ஜெபம் அனைவரும் சேர்ந்து சொல்வோம். புனித செபஸ்தியாரே, கிறிஸ்துவின் அடிசுவட்டிலே உமது வாழ்க்கையை அமைத்து வாழ்ந்த சீடரே, அஞ்சா நெஞ்சம் கொண்ட வீரத்துடன் துன்ப துயரங்களிலும் இயேசுவுக்காக நேர்மையுடன் உழைத்தவரே, உம்மை நாடி வந்திருக்கும் நாங்களும் உம்மை போல் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் அவருடைய உண்மை தொண்டர்களாய் இவ்வுலகில் வாழ எங்களுக்கு அருள் பெற்று தாரும். துன்ப துயரங்களிலும் வாழ்க்கை போராட்டங்களிலும் மனம் தளராது துணிவுடன் செயல்பட எங்களுக்கு துணையாயிரும். துன்பப்பட்ட கிறிஸ்துவர்களுக்கு ஆறுதல் அளித்த புனித செபஸ்தியாரே, எங்களுக்கு நேர்ந்திருக்கும் ஆபத்து இக்கட்டுகளிலிருந்து உமது வல்லமையுள்ள மன்றாட்டால் எங்களை விடுவித்தருளும். இன்றைய சமுதாயத்தில் பறந்து கிடக்கும் அனைவரும் கிறிஸ்துவின் உண்மை சீடர்களாய் வாழ அருள் பெற்று தருவீராக. ஆமென். ஆமென். இயேசுவில் அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, மீண்டும் நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்துருக்கோம்ல. போன வருஷம் திருவிழாக்கு, நவநாளுக்கு திருவிழாக்கு எல்லாம் ஒன்றா சேர்ந்து மிக சிறப்பாக திருவிழா கொண்டாடணும். இந்த வருஷமும் நாம் ஒன்றா சேர்ந்துருக்கோம். இன்றைய தினம் கொடியேற்றி விழாவை சிறப்பாக துவங்குகிறோம். போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு ஒரு சின்ன வித்தியாசம். திருவிழாவில் என்ன, அவ்வளோதான். எப்பயும் செபஸ்தியார் திருவிழாவுக்கு கொடியேற்றுறது காலையில் திருப்பலி வச்சு கொடியேற்றுவோம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையாக, இந்த வருஷம் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், சாயந்தரம் திருப்பலி முடிந்தவுடன் கொடியேற்றத்துக்கு பிறகு எப்பயும் போல் முதல் நாள் தேர் எந்தெந்த பகுதியில் போகும் அந்த பகுதியில் இந்த பக்கம் போவோம். அன்னித்தரசு இல்லை பாரிஸ் நகர்லாம் போமா, சரி விடுங்க, எப்பயும் போகிற வழியில் போகும். முதல் நாள் எந்த வழியில் போகுமோ அந்த வழியில் போகும். நாளைய தினம் நாளை காலை 6:30 மணிக்கு திருப்பலியும் மாலை தேர்பவனியும் நடைபெறும். அந்தவர்களே, புனித செபஸ்தியார் விழாவை நாம் நம்பிக்கையோடு கொண்டாடுகின்றோம். இப்போ தான் நான் பூசைக்கு முன்னாடி நானும் ஃபாதரும் பேசிகிட்டு இருந்தோம். இந்த அந்தோனியாருக்கும் செபஸ்தியாருக்கும் எங்கேருந்து தான் அந்த பவர் வருதுன்னே தெரிய மாட்டுது. சும்மா இருக்கும் கோயில், ஆனால் செபஸ்தியார் திருவிழா இல்லை அந்தோனியார் திருவிழா அப்படின்னா எங்கேருந்தான் மக்கள் வருவாங்கன்னு தெரியல அப்படின்னு இப்போ தான் பூசைக்கு முன்னாடி நாங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருந்தோம். ஆக அன்பார்ந்தவர்களே, இவ்வளோ ஒரு மக்கள் வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். இது சந்தோஷம் அப்படிங்கிறத விட உங்களோட பக்தி, புனித செபஸ்தியார் மேலே உங்களுக்கு இருக்கின்ற பக்தி, நம்பிக்கை. புனித செபஸ்தியார் எங்களுக்காக, என் குடும்பத்திற்காக அவர் துணை இருக்கின்றார். புனித செபஸ்தியார் துணை நிற்கின்றார். எங்களுக்காக பரிந்து பேசி வீட்டில் குடும்பத்திலே சமாதானத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார். நோய் நொடிகளை எல்லாம் அவர் குணப்படுத்துவார். எல்லா நோய்களிலுமிருந்தும் அவர் பாதுகாப்பார் என்கின்ற அந்த நம்பிக்கையோடு நாம் இங்கே எல்லோரும் ஒன்று கூடியிருக்கின்றோம், இந்த விழாவை கொண்டாடுகின்றோம். ஆகவே அன்பார்ந்த தொடர்ந்து அதே நம்பிக்கையோடு இந்த விழாவிலே நாம் சிறப்பிப்போம். இப்பொழுது திருப்பலி முடிந்தவுடன் கொடியேற்றப்படும். அதைத் தொடர்ந்து தேர்பவனியானது துவங்கப்படும். இன்றைய இந்த வருஷம் செபஸ்தியாருக்கு நன்றி கூறி திரு தமிழ்ச்செல்வன் என்னும் ருளியன் எழேனி இந்த குடும்பத்தார் செபஸ்தியாருக்கு வெள்ளி முடி செய்து கொடுத்துருக்காங்க. நன்றி அவர்களுக்கு
அவர்கள் செபஸ்தியார் வழியாக பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காக அவர்கள் நன்றி கூறி இந்த வெள்ளி முடியை காணிக்கையாக கொடுத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு நன்றி கூறுவோம், பாராட்டுவோம், அவர்களுக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். புனித செபஸ்தியார் அந்த குடும்பத்தாரை நிறைவாக அவர்களுக்காக பரிந்து பேசி ஆண்டவரிடமிருந்து எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்று தருவார் என்று அவர்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். மேலும் திரு கிறிஸ்தோப் குடும்பத்தார் 2 சம்மனஸு கொண்டாந்து கொடுத்துருக்காங்க. என்ன செய்கிறதுன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. கடைசியாக நாங்கள் தான் சொன்னோம், இல்லை சம்மனஸு செஞ்சு கொடுங்க. ஆண்டவர் எப்பயுமே ஆண்டவரை போற்றிக்கிட்டே இருக்கிறது யார்? புனிதர்களும் சம்மனஸும். அதனால் இந்த ஆலயத்தில் 2 சம்மனஸ் வச்சா இங்கே இந்த இடத்துல வச்சோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஆலயத்துக்கு சம்மனஸ்னாவே ஒரு அழகு தான் இல்லை? ஆமாம், குழந்தைய பார்த்தா என்ன சொல்லுவோம்? பாரு சம்மனஸ் மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம்ல, அப்படி தானே சொல்லுவோம். பாரு சம்மனஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு தானே சொல்லுவோம். ஆக சம்மனஸ் அப்படின்னாவே அது ஒரு அழகு. ஆகவே 2 சம்மனஸ் சுரூபங்களை காணிக்கையாக கொடுத்திருக்கின்றார்கள். அந்த குடும்பத்திற்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். தொடர்ந்து இன்னொரு குடும்பம் அந்த வத்தி ஸ்டாண்டு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. எனக்கு கண்டுபிடிக்க தெரியல, பேரை கண்டுபிடிக்க தெரியல. எங்கள் கடைசியாக நன்மை வாங்கினாங்க அவங்க அந்த குடும்பத்தாருக்கும் நம்முடைய நன்றியும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்வோம். தொடர்ந்து உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பாராட்டை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து இதே பக்தியோடும் நம்பிக்கையோடும், கூட்டம் பெருசு இல்லை, கூட்டுறது பெருசு இல்லை. இந்த கூட்டம் இத்தனை மக்கள், நாங்கள் எல்லோரும் கூட்டம் அல்ல, நாங்கள் இறை மக்கள், விசுவாசம் நிறைந்த மக்கள். நாங்கள் எல்லோரும் விசுவாசிகள், இறைவன் மீது விசுவாசம் கொண்டு வாழ்கின்ற மக்கள் என்பதை நாம் எடுத்து கூறுவதுதான் இந்த இவ்வளோ மக்கள். நாங்கள்லாம் கூட்டம் சேர்ந்துட்டோம், அதிகமாக கூட்டம் வந்துச்சுங்கிறத பெருமை இல்லை. நாங்கள் எல்லாம் விசுவாசத்தை வெளிப்படுத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறது தான் இவ்வளோ மக்கள் ஒன்று சேர்ந்திருக்கோம். அதே நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் நாம் தொடர்ந்து இந்த விழாவை சிறப்பாகவும் மகிழ்ச்சியோடும் நம்பிக்கையோடும் நாம் கொண்டாடுவோம். புனித செபஸ்தியார் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துவார். நாளை காலை மீண்டும் கூறுகிறேன், நாளை காலை 6:30 மணிக்கு இங்கு நவநாள் திருப்பலி நடைபெறும். மாலை தேர்பவனி 6:30 மணிக்கு தேர் மந்திரித்து தேர்பவனி நடைபெறும். செவ்வாய்க்கிழமை காலை 6:30 மணிக்கு திருவிழா திருப்பலியும் மாலை உழவர்கரை ஆலயத்திலிருந்து தேர்பவனியும் நடைபெறும். எல்லோரும் எல்லா நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டு ஆண்டவருடைய அருளையும் ஆசிரியையும் பெற்று செல்வோம். எழுந்து நிற்போம். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரை தூய நிறைவுகளால் புதுப்பிக்கப்பட்டு நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். புனித செபஸ்தியாரின் மாறாத வியத்தகு மனதினை பின்பற்றி பொறுமையின் நிலையான கைமாறி நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. பாந்தவர்களே, இப்பொழுது புனித செபஸ்தியாரின் கொடியானது மந்திரிக்கப்பட்டு கொடியேற்றி நாம் விழாவை கொண்டாடுவோம். இன்றைய தினம் இங்கு நம்மோடு இருந்து நமக்கு இந்த திருப்பலியும் மிக அருமையான
மறையுரையும் ஆற்றிய அருட்தந்தை அலெக்சாண்டர் அவர்களுக்கு நம்முடைய நன்றியை பாராட்டையும் தெரிவித்துக் கொள்ளும். அவர் நமக்கெல்லாம் புதுசு இல்லை, அவர் நமக்கெல்லாம் நல்லா பழக்கப்பட்டவர். அதனால் அவரோட பிரசங்கம் என்னன்னு தெரியும், அவர் எப்படி வைப்பாருன்னு தெரியும். ஆகவே இந்த நாளில் ஃபாதர் அவர்களுக்கு அவர் நம்மில் ஒருவர், அதனால் அவர் அருட்தந்தை அவர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே, ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. மன்றாடுவோமாக. இறைவா, மக்கள் தங்கள் பாதுகாவலரின் திருநாளை கொண்டாட தயார் செய்திருக்கும் இந்த கொடியை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியருளும். இக்கொடி உயர ஏற்றப்படுவது போல இவர்களுடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனவாக. இந்த நவநாட்களில் கொடியை காண்போர் அனைவரும் திருமகன் இயேசுவின் அனைவரும் புனித செபஸ்தியாரின் எங்கள் பாதுகாவலரான புனித செபஸ்தியாரை நினைவு கூர்ந்து அவர் தம் முன்மாதிரியை பின்பற்றி உமக்கு உகந்தவர்கள் ஆவார்களாக. எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அன்பார்ந்தவர்களே, இந்த வருடம் நம் ஆலயத்தில் இருக்கின்ற அனைத்து சுரூபங்களும் புதிதாக வண்ணம் தீட்டப்பட்டுள்ளது. ஆகவே அந்த சுரூபங்களையும் நாம் இப்பொழுது அர்ச்சித்து விடுவோம். மேலே ஏறி மேலே இருக்கு.
தூயாவியின் பெயராலே நம் தந்தையாக இறைவனின் அன்பும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினரிலும் தூயாவின் நட்புறவும் விழாவை சிறப்பிக்கும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. எல்லாம் வல்ல விண்ணக தந்தையே, நீ படைத்த அண்டங்கள் கோள்வெளியாவும் நீ கொடுத்துள்ள எல்லைக்குள் வளம் வந்து உண்மை போற்றி புரிகின்றன. இன்று நாங்கள் செபஸ்தியார் வழியாக எங்கள் புகழஞ்சலி நன்றிகளோடும் பெருமகிழ்வோடு செலுத்துகின்றோம். நாங்கள் விண்ணக திருப்பயணி என்பதை திருப்பவனி எங்களுக்கு நினைவுபடுத்தி என்றும் உங்களை நோக்கி வண்ணமாக நாங்கள் பயணம் செய்ய எங்களுக்கு உதவுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தூய செபஸ்தியாரின் திருவுருவமும் அவருடைய மணிமுடியும் கிரீடமும் தாங்கி இந்த தேரினை ஆசீர்வதியும். நமது பவனி வரும் இடமெங்கும் மறையாற்றல் செய்யப்படுவதாக, உங்கள் உண்மையில் வழி வீசுவதாக. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே